திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், புதிய முதல்வர் பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திக்கிறார். ஒரு மரியாதை நிமித்தமான மரபு சார்ந்த சந்திப்பு என்ற அளவில் இதை புரிந்து கொள்ளலாமா, அல்லது அதை கடந்த அரசியல் முக்கியத்துவம் இந்த சந்திப்பில் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அப்படி ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு பிஃபோர் மோடி இருந்ததே கிடையாது. அதாவது ஒரு முதல்வர் பதவியேற்றோன்னே நேராக போயிட்டு அங்கே போய் வணக்கம் வைக்கிறது மன்மோகன் சிங் காலத்தில் எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு பிறகு தான் இருக்கும். ஆனால் மோடி வந்தது பிறகு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு. அப்போ காங்கிரஸ்காரர் போய் சதீஷன் போய் வணக்கம் வச்சுட்டாரு. அதானியோட போர்ட் அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு கருதுறேன். இங்கேருந்தும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சென்றிருப்பாருன்னு நான் கருதுறேன். அதேபோல் அந்த சந்திப்பில் இருக்கின்ற என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மெர்சலாக இருந்தது. இவர் என்னை பொறுத்தவரை இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதாவது யோசிக்காமல் ஒருத்தர் முதல்வர் ஆகிறார். அதாவது அஃப்கோர்ஸ் ஹீ மைட் ஹவ் எக்ஸ்பெக்டட், பட் மெஜாரிட்டி வரல, இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. நேற்று கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த 3 அதிமுக எம்எல்ஏ மேலே. ரொம்ப ஹீஸ் அண்டர் சீஜ். அந்த மாதிரி ஒரு நபர் யாரை சந்திக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். பிரதமர் மட்டும் கிடையாது, ஒரு மன்மோகன் சிங் மாதிரி இருக்கிற பிரதமர் கிடையாது, ஒரு நரசிம்மராவ் மாதிரி இருக்கிற பிரதமர் கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸிலி த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் இந்தியா. அவரை சந்திக்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். நம்ம ஓ பன்னீர்செல்வம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போது பார்த்துருக்கோம். ஓ பன்னீர்செல்வம் சீட்டினுடைய எட்ஜில் உட்காருவார். அதே தமிழக மக்களுக்கு ஒரு தலைகுணிகிற ஒரு விஷயமாக நான் கண்டேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் கூட கொஞ்சம் ஒரு குறுகிய அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகும், ஒரு ஷோல்டர்ஸ் ட்ரூப் ஆகும். மு.க. ஸ்டாலின் கிட்ட அது கிடையாது. அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவருக்கு தெரிந்த போது அதனால கரெக்டாக இருந்தார். அதே ஒரு விஷயம், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் பண்ற விஷயத்தை இன்னைக்கு நிச்சயமாக விஜய் பண்ணியிருக்காரு. அது என்ன கன்வே பண்றாரு, அது முக்கியமான விஷயம் இல்லை. அதாவது நானும் ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டர் என்ற அந்தஸ்துக்கு கரெக்டாக நடந்து கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழக மக்கள் தலை குனிய வேண்டாம். அதாவது கூனி குறுகி நிற்கவில்லை. ஏதோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னே சிரிப்போ இல்லை என்றால் ஒரு பதட்டமோ கையில் அந்த ஷிவரிங்கோ ஒன்றுமே தென்படவில்லை. அந்த அளவுக்கு அவர் தயாரெடுப்போடு தான் சென்றிருக்கார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவான தயாரெடுப்புகள் நம்ம தெரிகிறது. அதனுடைய ரிசல்ட்டும் மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது இணக்கமா போவதற்கு நான் தயார் அப்படின்ற அந்த உடல் மொழி கன்வே பண்ணுதா, இல்ல எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கறத அந்த உடல் மொழி கன்வே பண்ணுதா? அதாவது 2012 எடுத்த படமும் இந்த படமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நடிகன் போய் உட்கார்ந்து மோடி இங்கே உட்காந்து கொண்டிருக்காரு, அவருக்கும் பெரிய இது கிடையாது. அப்போ சீஃப் சிஎம்மாக தான் இருக்கிறாரு, அதனால பெரிய ஒரு மவுஸ் கிடையாதுன்னு வச்சுக்கலாமே. இவரும் அருகில் உட்காந்துருக்காரு. அப்போ அதற்கு இதற்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மோடி ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடராக மாறிட்டார். இவர் நானும் ஒரு தலைவர் என்று இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சொல்லிட்டாரு. உங்களை நான் ஐ வில் நாட் லெட் யூ டவுன் அப்படிங்கிற அந்த உடல் மொழியில் தென்படுகிறது. ஆனா எங்க அது கம்ப்ளீட்டா அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த இதுல தான், அந்த என்ன கோரிக்கைகள் வைத்தாருங்கிறது தான். ஜெயலலிதா அம்மையார் 2016 அதிகாரத்துக்கு வரும்போது 96 பக்கத்துக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நரேந்திர மோடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு அதுதான் தாரகை மந்திரமாக இருந்திருக்க வேண்டும். அது இல்லை. பல விஷயங்கள் மாறுது. உதய் மின் திட்டத்திலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் மாறுது. மு.க. ஸ்டாலின் 2021 போறாரு. 27 அம்சங்கள் கொண்ட ஒரு கோரிக்கையை அவர் வைக்கிறாரு. அதுவும் ஏறத்தாழ 90 பேஜ் இருந்தது. இதுல மொத்தமா 4 கோரிக்கைகள். அப்போ நீங்க அந்த என்டையர் 5 வருஷத்துக்கு நீங்க அஜெண்டா செட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க செய்யவில்லை. ஏதோ அப்பா நாளைக்கு அப்பா எனக்கு கிடைச்சிருக்குப்பா ஒரு என்ன ஏதாச்சும் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 அம்சங்கள். அதுல முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னது அந்த வாழ்த்து, ஆமா தமிழ் தாய் வாழ்த்து, டிஆர்டிஓ, மூணாவது மேகதாது, நாலாவது இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ. இந்த 4 இஷ்யூஸ் தான் இருக்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு இஷ்யூ நீங்க தாராளமாக நீங்களே சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். உங்க நாளைக்கு காத்தால சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் சந்திக்கிறாரு, தாராளமாக அங்கே ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாம். மேகதாது இப்ப சொல்லி எங்களுக்கு பிரச்சனை உளவாக்கிக்கிறாங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். கர்நாடகாவில் 2 வருஷம் கழித்து தான் தேர்தல், 2028 தான் தேர்தல் வருகிறது. இப்பவே அதை பேசி எனக்கு பிரச்சனை உருவாக்குகிறேன்னு தாராளமாக நான் சொல்லியிருக்கலாம். அது இந்த லிஸ்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அல்வா மாதிரி ஒரு மேட்டரை பிஜேபிக்கு எடுத்து கொடுக்குறாரு. மேகதாதுவில் நீங்க இன்டர்வியூ பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை தேவையில்லாமல் வந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது,
எங்கேயுமே வந்து தமிழ்தாய் வாழ்த்து எப்ப பாட வேண்டும் என்று ஒரு கவர்மெண்ட் சர்க்குலர் கிடையாது. என்ன சர்க்குலர் இருக்குது? வந்தே என்னது வந்தே மாதரம், வந்தே பாரத் தான் வருது. வந்தே மாதரம் வந்து நேஷனல் சாங்க்கு முன்னாடி பாட வேண்டும், ஜனகண மனைக்கு முன்னாடி பாட வேண்டும், இவ்வளவுதான் இருக்கிறது. அதற்கு முன்னால நீங்க வந்து இது தமிழ்தாய் தேசிய கீதம் வந்தே மாதரம் தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடல் அப்படின்ற அந்த ரேங்கிங்ல இருக்கிறதுல முன்னுரிமை கொடுங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுங்க. தமிழ்தாய் வாழ்த்து எங்க பாட வேண்டும் என்று மத்திய சர்க்குலர்ல கிடையாது. நீங்க மாநில பாடல், ஆமா, அது எங்கேயுமே கிடையாது. அங்க எங்க பாட வேண்டும் என்று தெளிவுபடுத்துங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர். அது தேவையில்லைங்கிற, நீங்க பாடுங்க ஃபர்ஸ்ட்ங்கிற. நீங்க ஏறி அடிச்ச பிறகு அவங்க சர்க்குலர் கொடுக்கட்டும், இல்ல பாடக்கூடாது இப்படித்தான் பாடணும், நீங்க ஒரு சர்க்குலர் கொடுத்த பிறகு நீங்க தாராளமாக செய்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டீங்க, அந்த பாலிங்க அங்க கொண்டே கொடுத்தீங்க, அவங்க ஒன்றும் தீர்மானம் பண்ண போறதில்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நாங்க அங்க கொண்டே கொடுத்துட்டோம்னு. உங்களுடைய ஒரு விஷயத்தை வந்து நீங்க அங்க கொண்டே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, மூணாவது வந்து டிஆர்டிஓ விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டாங்க. அது இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சந்திரபாபு நாயுடு அவ்வளோ பெரிய ஒரு இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு கொச்சையான வார்த்தை தான். ஜால்ரா மன்னராக இருக்கிறார் நரேந்திர மோடிக்கு. என்ன சொன்னாலும் ஓகே, என்ன பண்ணாலும் சாப்பா போட்டு கொடுத்துட்றாரு, அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அவரை தாண்டி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதனால ஒன்றும் கெட்டு போறது. சந்திப்பினால என்னதான் லாபம் தமிழ்நாட்டுக்கு? இந்த சந்திப்பினால் வந்து இதான் மெர்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. நாலாவதாக மீனவர் பிரச்சனை. மீனவர்கள் எல்லாம் கொண்டு இலங்கையில் போய் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஏன் மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷ காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டீப் சி ஃபிஷிங் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ஆயுத பணிகளும் செய்யவில்லை. ஒரு 3500 கோடி தான் மொத்தமாக தேவை இருக்கின்ற பணம். அதையும் வந்து செய்யாமல் இங்கே இருக்கிறதுலே வந்து மீனவர்களை குறை சொல்றதோ இல்லை என்றால் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதிலோ இல்லை வந்து பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் தேவைப்படுகிறது. அப்போ இது ஒன்று தான் ஒரு எண்ணெய் பொறுத்தளவு ஒரு விஷயமாக இருக்கிறது. பாக்கி எவ்வளவோ விஷயங்களை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் கூட இருக்கின்ற சந்திப்பு இருக்கு இல்லையா, அதுல 19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர இன்னொரு டிபிஆர் இன்னொரு டீடைல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இந்த மெட்ரோவுக்கு? ஏன்னா அது வந்து நிராகரிக்கப்பட்டது. அந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்க புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டு இல்லை அந்த பாப்புலேஷன் வந்து தவறான பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆக்சுவல் பாப்புலேஷன் பண்ணி அது கொடுத்துருக்கீங்களா? அதையெல்லாம் கொடுத்துருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு கலைஞர் செஞ்ச மாதிரியோ இல்ல முக ஸ்டாலின் செஞ்ச மாதிரியோ இல்லை என்றால் ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச மாதிரியோ தாராளமாக ஒரு இன்டகிரேட்டட், இது நான் தான் 5 வருஷத்துக்கு தாங்க பண்ண போறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி தாராளமாக வச்சிருக்கலாம்.